நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். எனக்கு செய்ய போகிறது உப்பு கொழுக்கட்டை. இதை வந்து ஆடி மாத ஸ்பெஷல், அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கடவுளுக்கு படைக்கிறதுக்காக நம்ம இது செய்கிறது. இதுக்கு வந்து பச்சரிசி வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அரைச்சி நம்ம சலித்து செய்யணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது உப்பு கொழுக்கட்டை. தேவையான பொருட்கள் வந்து நான் 200 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து 2 ஹவர்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த அரிசி வந்து வெட்டாக இருக்கும், அதாவது இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சலிச்சிடணும். இது வந்து பாசிப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் போதும், அதாவது 200 கிராம் அரிசிக்கு ஒரு கைப்பிடி. இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு, அதாவது அரை வேக்காடு இருந்தாவே போதும். ஒரு கால் மூடி வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இது உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நான் அடிச்சிட்டேன். இது கூட நம்ம கொட்டிட்டு சலிச்சுக்கணும். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கொழுக்கட்டையும் டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி மாவில் வேணாலும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம சலிச்சுக்கலாம். நம்ம இப்போது நல்லா சலித்து எடுத்துட்டோம், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் கால் மூடி துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுருக்கேன். அதாவது இது என்னென்னா அரை வேக்காடு தான், நரநரன் தான் இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் இருக்குது. நம்ம வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக நான் வந்து சுடுதண்ணியும் நான் வச்சுருக்கேன். மீதி இருக்கிற பாசிப்பருப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உப்பு கொழுக்கட்டைக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கையில் வந்து பிசைஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். இது இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிக்கணும். இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப பெருசு வேண்டாம், சின்னதாகவே இருந்தால் போதும். இது லைட்டாக நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி பிடிச்சி எல்லாமே வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது இட்லி பாத்திரம் வச்சுட்டோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணலாம். 7 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நல்லா ஆவி வந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். நம்ம கையில் எடுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையை தாளிச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகும் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. கூடவே கடலைப்பருப்பு, இது வந்து பிடிச்சவங்க வந்து நிறையா கூட போட்டுக்கலாம்.
ஒரு பிஞ்ச் வந்து சீரகம் வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த உப்பு கொழுக்கட்டை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இது வந்து நம்ம வந்து அம்மனுக்கு வந்து செஞ்சு படைக்கலாம். இது வந்து ஆடி மாத உப்பு கொழுக்கட்டை. சுவையான உப்பு கொழுக்கட்டை ரெடி. நான் உப்பு கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.